ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபார்மசி காலேஜஸில் வந்து எப்படி லெக்சரராக ஜாயின் பண்ணுறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ முதல்ல வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஃபார்மசி காலேஜஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபார்மசி காலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்ம் 2 கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், ஸோ இங்கே வந்து டிஃபார்ம், பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்ம், ஸோ இது 3மே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், ஸோ அங்கே வந்து டிஃபார்ம் கோர்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி கோவை மெடிக்கல் காலேஜ், ஸோ அது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், ஸோ இங்கே வந்து டிஃபார்ம் வந்து கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற 4 ஃபார்மசி காலேஜஸ். ஸோ இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இருக்குது, அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குல்ல. இப்போ வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலிமா வந்து கண்டக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசி காலேஜஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்பிசி மூலிமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி எம்ஆர்பியில் வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து போஸ்டிங் ஃபில் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து வெயிட்டேஜ், ஸோ இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ இப்படி தான் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வந்து ரெக்ரூட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஃபில் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபார்மசிஸ்ட்டாக போவாங்க. ஸோ அவங்க போயிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எம்ஃபார்ம் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ எம்ஃபார்ம் முடித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெக்சரர் வேக்கன்சி வரும்போது ஸோ அங்கே யார் சீனியாரிட்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணி அப்படி போயிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி மூலிமா போனாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் மூலிமா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபார்மசி காலேஜில் வந்து லெக்சராக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டை அப்படியே வந்து ப்ரொமோட் பண்ணி அங்கே போகிற மாதிரி. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வருன்றது வந்து எந்த ஒரு ஷூரிட்டி இல்லை, எப்போ அந்த டேட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அது எப்படி வரும் அப்படின்றது வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ மேபி பழைய மாதிரி எக்ஸாம் வரலாம், இல்லை வந்து இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் மூலிமா வந்து மறுபடியும் அப்படி டிகிரி ஹையர் டிகிரி வச்சுருக்கிறவங்க வந்து அப்படியே ப்ரொமோட் ஆகியும் அப்படி போகலாம். ஸோ எதுவுமே வந்து இதுதான் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஷூராக சொல்ல முடியாது ஃபியூச்சரில் எப்படி வரும் அப்படின்றது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததை நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் எக்ஸாம் மூலிமாவும் போயிருக்காங்க, அதே மாதிரி இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் மூலிமாவும் வந்து போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று வரலாம், இல்லை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த டீச்சிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி வரலாம், சரி எப்படியாச்சும் வரலாம். ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கு இன்னும் வரல. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எப்படி போயிருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போ இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அப்படியே ப்ரொமோட் பண்ணால் கூட ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக வந்து குவாலிஃபை இருந்தீங்கன்னா வந்து போகலாம். ஸோ இதில் வந்து டிஃபார்ம், பிஃபார்ம், எம்ஃபார்ம், ஸோ 3 கோர்சஸ் இருக்குது ஃபார்மசி கோர்சஸ். ஸோ இதில் வந்து டிஃபார்ம் படிச்சுட்டு எப்படி நம்ம வந்து டிஃபார்ம் படிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்பி குவாலிஃபிகேஷன் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மேபி பிஃபார்ம் படிக்கணும், எம்ஃபார்ம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம வந்து டீச்சிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து வழி இருக்குது. அதாவது எப்படின்னா, டிஃபார்ம் முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து போஸ்டிங்குள்ளே போவீங்க. போயிட்டு ப்ரொபேஷன் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அதாவது பிஃபார்ம், எம்ஃபார்ம் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் ப்ரொபேஷன் பீரியட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபார்மசி காலேஜஸில் வந்து நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களோட வேலை போகுமா அப்படின்னா போகாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ஓசி வாங்கிட்டு அதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இப்போது பிஃபார்ம் வந்து 3 இயர்ஸ் வந்து படிப்பாங்க லேட்டரல் என்ட்ரி. ஸோ அப்படி போது அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலவன்சஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த இன்க்ரிமெண்ட் வந்து அந்த பீரியடில் வந்து தரமாட்டாங்க. ஸோ ஒன்லி பட் அந்த பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் பிஃபார்மும் படிக்கலாம், அதே போல் நீங்கள் பேசிக் அந்த சேலரியும் வாங்கிக்கலாம். ஸோ நான் பிஃபார்ம் மட்டும் தான் அந்த மாதிரி படிக்க முடியுமா, எம்ஃபார்ம் படிக்கணும்னாலும் நான் பிஃபார்ம் படிச்சிருக்கேன், ஸோ அந்த மாதிரி நான் எம்ஃபார்ம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஸோ அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து பிஃபார்ம் ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, இப்போ எம்ஆர்பி ஃபார்மஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எம்ஃபார்ம் படிக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த ப்ரொபேஷன் பீரியடை முடிச்சுட்டு ப்ராப்பராக என்ஓசி வாங்கிட்டு எம்ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ டிஃபார்ம் வந்து அந்த மார்க் வச்சு வெயிட்டேஜ் மார்க் வச்சு அந்த 12th மார்க் வச்சு லேட்டர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதே எம்ஃபார்ம்னா வந்து பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணும்போது அதில் நீங்கள் குவாலிஃபைட்லாம் வரலாம். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக எம்ஃபார்ம் அதே படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த எம்ஃபார்ம் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி வந்து உங்களுக்கு அந்த பேசிக் பே வரும், அந்த எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் அந்த இன்க்ரிமெண்ட் வந்து அந்த டைமில் வந்து வராது. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ எம்ஃபார்ம் 2 இயர்ஸ் முடிக்கிறீங்க, இப்போ பேசிக் பே வாங்கிட்டு இருக்கீங்க, மறுபடியும் 2 இயர்ஸ் வந்து முடிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து அந்த சர்வீஸ் ரெக்கார்டு வந்து அந்த 2 இயர்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸில் நீங்கள் அந்த இயர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் வருமோ அந்த இன்க்ரிமெண்ட் வந்து போட்டு தருவாங்க. அந்த சர்வீஸ் இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க சர்வீஸில் அப்படின்ட்டு. ஸோ அந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்தது வந்து கால்குலேட் ஆகாது. ஸோ இது எப்படி தான் நீங்கள் வந்து டிஃபார்ம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் தான் இப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் இருக்குது. பட் இது வந்து இன்னும் ஃபர்தராக அதே மாதிரி இருக்குமா அப்படின்றது வந்து அதுவும் ஷோராக சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு முன்னே வந்து இப்படி இருந்து படித்தவங்களும் இருக்காங்க, எம்ஃபார்ம் இந்த மாதிரி படிச்சுட்டு சர்வீஸில் இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பெற முடியுமா அப்படின்னா வந்து அது வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்தால் தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற சுப்பீரியர் ஆஃபீஸ்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனா அப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெக்சரர் போஸ்ட் வந்து இன்கேஸ் வந்து அந்த ஃபார்மசி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்லேருந்து அப்படியே வந்து யார் வந்து எம்ஃபார்ம் முடிச்சிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து அப்படியே சீனியாரிட்டி படி ப்ரொமோட் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இன்கேஸ் வந்து பழைய இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ண மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து கண்டக்ட் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்போ ரெக்ரூட்மெண்ட் வரும்ன்றது அந்த நோட்டிஃபிகேஷன் தான் எப்படி அந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். ஸோ அது வரையும் நமக்கு வந்து தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஃபியூச்சரில் என்ன நடக்கும்ன்றது வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இப்போ ஏன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டே வந்து சீனியாரிட்டி படி இருந்தது, அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி, அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட். ஸோ ஃபியூச்சரில் மறுபடியும் வந்து டிஎன்பிசி வரலாம். ஸோ இந்த மாதிரி அது வந்து மாறும் அப்படின்றதுனால நான் ஷோராக வந்து சொல்ல முடியல. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஃபார்மசி காலேஜில் லெக்சரர் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வீடியோ மேக் பண்ண நினச்சேன். ஸோ இப்போ தான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டாப்பிக்கில் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபார்மா ரிலேட்டட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு தெரியலனாலையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எந்த டாப்பிக்கில் வீடியோனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அதாவது இப்போ வந்து யாராச்சும் பிஃபார்ம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எம்ஃபார்ம் படிக்க எம்எம்சியில் வந்து ஜாயின் பண்ண, அதாவது எம்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மதுரையில் இன்னொன்று மெட்ராஸில் 2 இடத்துல தான் வந்து இருக்குது 4 ஃபார்மசி காலேஜஸில். ஸோ இங்கே ஏதாச்சும் ஜாயின் பண்ண அதுவும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி படிக்கணும் இல்லை ஏதாச்சும் நோட்ஸ் எதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபார்மல் வீடியோஸ்க்கு ஃபார்மல் நியூஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.